எங்கள் எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம். நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லோரும் வரணும், அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், ராஜன் சார், நீங்கள் பார்த்த நிறைய சின்ன படங்கள், நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே, மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்த சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார். உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஹாய். அண்ட் படத்தோட பூஜையிலேருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனாக, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அபி, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அபி. இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ரீசன்னா, எனக்கு படம் ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களை எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்போலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ரவி கேமராமேன், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்ட் அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். நிறைய வாட்டி என்கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லுது, ப்ரோ இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் எங்கள் கேமராமேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா, நான் ரொம்ப சின்ன வயசாக தான் சொல்கிறேன்ல, எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. நீ நல்லா வரணும் மஹின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இவங்க தான். அதில் சேதுண்ணா ஒரு முக்கியமான ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் நடிச்சு இங்கே வந்ததுக்கு. அண்டு சரத், நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டுருக்கணும், நான் எப்படி என்னோடய தொழிலை நான் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும், அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சா நீ இதில் நடித்ததில். இந்த படம்ல நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அந்த பேனரையும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்குன்னு அவங்க பேனர், அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அவங்க கூட நடித்ததில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்டு அவங்க மோர் தென் ஹீரோயின். இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்துலேருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுல தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியல அண்ணா நீங்கள் கூல்ண்ணா, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்டு கூல்னா எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி, தேட்டராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒரு படத்துக்காக கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் வருமா நம்ம ஒரு தடவை தான் சொல்லுவோம், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு சாரி டிப்ஸ் இல்லை, சாரி ஸ்ரீ சீரிஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மன்னிச்சிருங்க, டி சீரிஸ், சாரி. ஸோ அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் கூல்னா. அண்ட்
இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறத நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். Day 1 அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ. நான் வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க, நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம், நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார் எங்கள் டைரக்டர் சார், படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. Day 1 கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவர்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு. இது ஒரு குட்டி படம், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைனா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர் ரேகாக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆங்கர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, அப்போவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இந்த படத்தில் என்ன நான் திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருப்பேன், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரன் வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார், யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்டுருவார். உங்களுக்கே தெரியும், நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன், எவனாவது எங்களை ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிட்டு இருக்காரு இவரை. ஏன்னா இவரை வச்சு நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களோட ஷோவில். என்னடா கண்ணு பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்ணு நடந்தது, ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்ணு நடந்தது, கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தாரு, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னாரு. அதுதான் உண்மை இல்லை, மாற்றி சொல்லிட்டேங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் திட்டுவார், நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணிடுவோம். ஏன்னா கடைசியில் நாயை ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியா, உங்களை 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு, அவர் எல்லா இடத்துலையும் அவர் பணம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன தூக்கணுமா சொன்னால் மகேந்திரன் தான் ஹீரோ. வெரி குட் சார். அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கார், கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன். இதில் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னாலும் அது நல்லதாக ஒரு கேரக்டரை கொடுத்தாரு டைரக்டர். குல் சுரேஷை பற்றி சொல்லணும்னாரு. யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன்.
எப்பவுமே இந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க. இப்போ இந்த இதுக்கு பல்ஸ் மிஷின் ஏதாவது எடுத்து வந்துறீங்களா? பல்ஸ் மிஷினா? அதனால படம் வந்து இந்த இது சப்ஜெக்ட் வரும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் வந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை, அதுக்குன்னே ஒரு 10 பேரை வர வச்சிருவோம். கைத்தட்டு. நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய டைரக்டர் நவீன் வின் கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின், நீ வின். தம்பி மகேந்திரன், அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்திலேருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டு அது இல்லாத அவுட் ட்ரௌசர் போடாமல் இருந்த தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகாக, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நிரந்தரமாக ஹீரோவை காலம் கடந்து இல்லை, சின்ன வயசு தான், நிரந்தரமாக ஹீரோவை. கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டு பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டு நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. தயாரிப்பாளர்களை உறுதுணையாக இருங்க. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க. தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க. நம்ம டைரக்டர், மியூசிக், ஹீரோ, எடிட்டர், மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறப்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளோதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சிட்ருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்னென்னா, சின்ன படங்கள் இப்போ நல்லா போகுது. இப்போ எது பெரிய படம், எது சின்ன படம்? பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்களாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணலன்னா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், டாடா, இன்னும் நிறைய படம். இந்த போன வருஷத்தில் ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் பல பெரிய படங்கள் தோல்வி அடைந்தது லாஸ்ட் இயர். அதனால் படம் சின்ன படமாக பெரிய படமானு நாம் முடிவு பண்ணுறதில்ல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்தை மக்கள் பெரிய படமாக ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையாக டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துட்டு காணாமல் போயிட்டாங்க. இப்போ 300 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியோ கடங்கிடம் வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி விநியோக சங்க தலைவராக இருக்கேன். 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதுல 5 பேர் தான் வாங்குறாங்க. எல்லாம் முன்ன நல்லா பண்ணுவாங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீனை, எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி.
அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய இது. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டயலாக் போர்ஷன், 18, 20 இல்லை 22 நாள் கூட டயலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனால் 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள், 30 நாளுக்குள்ள ஷூட்டிங் முடித்தார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்கே கதை எழுதுவாங்க, அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ளே இந்த கடை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமாக எடுக்கிறதுல, சிறப்பாக எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவர் போல் நிறைய டைரக்டர் இருக்கார். இப்போ இளைஞர்கள், இப்போ மேடையில் பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியாக ஓடுறதா, குறையிறதான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவங்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகும். ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தால் அவர் அதோட வேலைக்கு போக மாட்டார், அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தால் கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30க்குள்ளே தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இதை நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரை வாழ்த்தி, இயக்குனரையும், நடித்த நடிகர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.